பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லோரும் வந்து ஆன்லைனில் வந்து மேக் பண்ணிக்குவாங்க தங்களோட இன்ட்ரோவை வந்து. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ இந்த மொபைல்லேயே நம்ம சாதாரண ஆண்ட்ராய்டு மொபைல்லேயே வந்து நம்மளோட யூடியூப் வீடியோவோட இன்ட்ரோவை எப்படி ரெடி பண்ணுறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் பேர் வந்து லெஜெண்ட். இந்த அப்ளிகேஷன் வந்து லெஜெண்ட் அப்ளிகேஷன். இந்த ஆப் மூலியமாக தான் நம்ம வந்து யூடியூப் இன்ட்ரோ வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து நமக்கு இப்படி தான் இருக்கும். இன்டர்ஃபேஸ் வந்து இப்போ ஏதோ நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் சேனல் இப்போ என் சேனல் போய் கிளிக் பண்ணுறேன். இப்போ என் சேனல் பேர் நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து வீடியோ லோட் ஆகிட்டுருக்கு. லோட் ஆகி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு என் பேர் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி டிசைன் வேணும் கீழே வச்சுக்கலாம். கீழே உங்களுக்கு அந்த ஃபாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபாண்ட்ஸ்க்கு ஏற்ற நீங்கள் வந்து உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். வேணும்னா நம்ம கலரும் கூட வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேணுங்கிற கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேணுங்கிற ஃபாண்ட்டும் கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் எக்கச்சக்கமான ஃபாண்ட்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்ஸும் கூட இதில் வச்சுக்கலாம். உங்களுக்கு இப்போ பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். மேலும் பார்த்திங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் அது போர்ட்ரேட் மாதிரியும் வச்சுக்கலாம். லேண்ட்ஸ்கேப்பாகவும் வச்சுக்கலாம். லேண்ட்ஸ்கேப் வச்சுக்கிறதே நான் வந்து பெட்ரூமு. ஏன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டரில் அந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் கரெக்டாக இருக்கும். வீடியோ குவாலிட்டியும் கூட இதில் கொடுத்துருக்காங்க. 512p 720p 1080p இந்த மாதிரி வீடியோ ரெசல்யூஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து லேண்ட்ஸ்கேப் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் வீடியோ வந்து ப்ளே ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா, லேண்ட்ஸ்கேப் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம இதில் வந்து சேவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். டவுன்லோட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த டவுன்லோட் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சேவ் அஸ் வீடியோ கேட்கும். நீங்கள் சேவ் அஸ் வீடியோ கொடுத்துருங்க. சேவ் அஸ் வீடியோ கொடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கீழே பெருக்கல் குறி வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும்.